கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்பர் நாமத்திலே அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு பரலோகம் மீண்டும் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நாளிலே நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், வருகைக்கேற்ற வாழ்வு, லைஃப் இன் வியூ ஆஃப் தி அட்வென்ட். இரண்டாம் வருகை என்பது, இயேசு வருவார் என்பது நம்ம எல்லாருக்குமே மிகவும் இனிப்பான ஓர் எதிர்பார்ப்பு. வருகை என்பதற்கு ஆங்கிலத்தில் கமிங் என்று சொல்வார்கள், செகண்ட் கமிங், இரண்டாம் வருகை. அதில் ஒரு பழமையான ஆங்கில வார்த்தை தான் அட்வென்ட் என்ற வார்த்தை. ஆகவே ஆண்டவர் இயேசு வருவார் என்பதை 2000 ஆண்டுகளாக உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். நாமும் இன்று எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதாகமத்தில் முதலாம் வருகையை விட இரண்டாம் வருகை பற்றி தான் 6 மடங்கு அதிகமாய் பேசப்பட்டுள்ளது. முதலாம் வருகை பற்றி பைபிளில் 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டில். ஆனால் இரண்டாம் வருகை என்று எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையுமே சேர்த்து 2000த்திற்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் அல்லது 2000த்திற்கும் அதிகமான குறிப்புகள் இருக்கின்றன என்று நாம் சொல்லலாம். அப்படியானால் முதலாம் வருகையை விட இரண்டாம் வருகை பற்றி தான் பைபிள் 6 மடங்கு மிகவும் அதிகமாக பேசுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை இன்னும் ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டோட வருகையில் அவரோடு சேர வேண்டும், அவருடைய தூதர்கள் எல்லாரையும் காண வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் நம்முடைய வார்த்தையை திறந்து படிக்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வருகைக்கேற்ற வாழ்க்கை எங்களிடத்தில் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை எங்கள் கற்றுத்தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம்தான் வேதாகமத்திலேயே மிகவும் நீண்ட கால தீர்க்க தரிசனம். The longest time prophecy in the Bible is 2300 days. 2300 ராப்பகல் தரிசனம் தான் மிகவும் நீளமான கால தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2300 ஆண்டுகள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். ஆகவே 2300 ஆண்டுகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த தீர்க்க தரிசனம் ஒரு விளக்கமாய் படிக்க வேண்டிய ஒரு விழாவாரியான தீர்க்க தரிசனம். இதன் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனத்தை படித்தோம் என்றால், இந்த 2300 ராப்பகல் எப்பொழுது முடிந்தது? கிபி 1844ஆம் ஆண்டிலே முடிவடைந்தது. 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 22 முதல் பரலோகத்தில் நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமாயிற்று என்பதுதான் வேதாகமும் இந்த தீர்க்க தரிசனத்தின் வழியாக நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சத்தியமாகும். அன்பானவர்களே, ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பரலோகத்திலே தொடங்கின நியாய தீர்ப்பு சீக்கிரமாக முடிவுக்கு வர போகிறது. இந்த தானியேல் 8:14 இதனுடைய நிறைவேற்றம் எப்படி அப்படின்னா, தானியேல் 7:13 படித்தால் நமக்கு விளங்குகிறார். தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து, நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் பிதா இருக்கிற இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது பரலோகத்தில் மகாபரிசுத்தலத்தில் நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிற்று. இதைத்தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலன் யோவான் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறபடி இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பித்து ஏறக்குறைய 181 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்கின அந்த நியாயத்தீர்ப்பு 1844 முதல் ஆரம்பித்து அது சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். அது முடிவுக்கு வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலோகத்திற்கு அவர் இரண்டாம் முறையாக வருவார். வருவார் என்றால் அவர் பூமியில் இறங்கிடுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் பூமியில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக வருவார் என்பதுதான் நம்ம எல்லாருடைய மிகவும் இனிப்பான எதிர்பார்ப்பு. ஆனால் the most dangerous of all delusions is that there is plenty of time. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது உண்மைதான். நம்மை சுற்றிலும் நிறைய வஞ்சகங்கள் இருக்கும் வருகைக்கு முன்பாக. அதில் மிக முக்கியமான ஒரு வஞ்சகம் என்னவென்றால், மத்திய 24ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம் என்றால் சுமார் 20 அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதில் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மத்திய 24:4 வசனம் படித்தோன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். வஞ்சகம். அப்போ வஞ்சகங்களிலெல்லாம் மிகவும் அபாயகரமான வஞ்சகம் என்னவென்றால், இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது என்று நம்மையே தேற்றிக் கொள்ளுகிறோம் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய வஞ்சகம். மத்திய 24:48 இயேசு சொன்னார், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு. ஒரு எஜமான் இருந்தான். அந்த எஜமான் வெளியே செல்கிறான். தன்னுடைய கண்காணிப்பின் கீழே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு நபரை அழைத்து, எப்பா நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், எல்லா வேலைக்காரர்களையும் நீ பார்த்துக்கொள், எல்லா பணிகளையும் நீ மேற்பார்வை செய் என்று சொல்லி பொறுப்பை எல்லாம் இந்த முக்கியமான ஒரு ஊழியக்காரனிடத்தில் அவர் கொடுத்து செல்கிறார். அப்போ இவன் என்ன செய்கிறான், நம்ம எஜமான் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் என்று அவன் நினைத்து கொண்டவனாக இவன் என்ன செய்கிறான்னா, இவன் குடித்து வெறித்து புசித்து தனக்கு கீழே இருந்தவர்களெல்லாம் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கும் எவ்வளவோ சத்தியங்களை நம்மிடத்தில் கொடுத்து, இது உன் பொறுப்பு, இதை போய் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார். பரலோகம் சென்று விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சத்தியத்தை கொடுத்துட்டு போனாரே. 2000 வருடங்கள் ஆகிவிட்டன. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? அல்லது இந்த உலகத்தில் நாம் குடித்து வெறித்து நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த பொல்லாத ஊழியக்காரனுக்கு இருந்த மனநிலை, மை லார்ட் டிலேயத் இஸ் கமிங், என் ஆண்டவன் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று நாமும் காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறோமா என்று சற்று யோசிக்க வேண்டும். மூன்று குட்டி பிசாசிகள் ஒரு நாள் மேலிருந்து இறங்கி வந்துச்சான். இந்த 3 குட்டி பிசாசுகளும் பிசாசின் கீழே, தலைமை பிசாசின் கீழே வேலை செய்வதற்காக பயிற்சி பெற்று கொண்டிருந்த பிசாசுகள். அப்ரென்டைஸ் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 3 குட்டி பிசாசுகளும் ஒரு நாள் தலைமை பிசாசை பார்ப்பதற்காக வந்தன. அப்போது தலைமை பிசாசு கேட்டுச்சான், ஒவ்வொரு பிசாசை பார்த்து, நல்ல ட்ரைனிங் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முதல் பிசாசு சொல்லிச்சான், ஆமாம் ஐயா, நான் நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறேன். என்ன செய்ய போகிறாய்? I will go and tell the people that there is no God. கடவுள் இல்லை என்று நான் போய் சொல்ல போகிறேன். உன்னை தலைமை பிசாசு சொல்லிச்சான், இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் நம்பிட்டு இருக்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பிசாசு போய் தள்ளி நின்றுச்சு. குட்டி பிசாசு ஒதுங்கி நின்று விட்டது. 2வது குட்டி பிசாசு வந்துச்சு. அது சொல்லிச்சான், ஐயா நான் போய் சொல்ல போகிறேன், I will go and tell the people that there is no hell. நரகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படி சொன்ன உடனே தலைமை பிசாசு சொல்லிச்சான், இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவனு கூட தெரியும், என்னைக்கா ஒரு நாள் எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் பண்ணுற தப்புக்கெல்லாம் அனுபவிக்கத்தான் போகிறேன், பரவாயில்ல என்று சொல்லி அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும், நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு நரக தண்டனை கிடைக்கும்னு நம்புறவங்களாம் இருக்கிறாங்க. ஆகவே உன்னுடைய கருத்தும் அவ்வளவாக வேலை செய்யாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2வது குட்டி பிசாசு போய் நின்றுச்சு. 3வது குட்டி பிசாசு வந்துச்சான். அது சொல்லிச்சான், ஐயா
நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை அழிப்பதற்கு. என்ன தெரியுமா? I will go and tell the people that there is enough time, there is no need to be in a hurry. நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உன்னை தலைமை பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, கை தட்டி சொல்லிச்சான், பரவாயில்ல, இதான் மிக சிறந்த திட்டம், நீ போ, எல்லாரையும் வஞ்சித்து விடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். பிரியமானவர்களே, இது ஒரு கற்பனை கதை தான். இதில் ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. என்ன உண்மை? நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, இன்னும் டைம் இருக்குங்க, ஆண்டவர் வர்றதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகுங்க. இன்னும் சில நேரத்தில் ரொம்ப தைரியமாக சில சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டணும், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் ஒரு 50 வருஷம் கழித்து பிறகு வாங்க. இப்படி சொல்கிறவங்களாம், மனசு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நமக்கு மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிறகு நடக்கும் அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி போடுறோம். பார்த்தீங்களா? இதுதான் மிகவும் பெரிய ஒரு அபாயம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி செய்து விடாதபடி மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வேதாகமம் வருகைக்கேற்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சில பாடங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. இந்த நாளில் உங்களோடு 3 முக்கியமான பாடங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, வருகைக்கேற்ற வாழ்வு எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு விழிப்புள்ள வாழ்வாக இருக்கும். இட் வில் பி a life of prayer, a life of watchfulness. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். விழித்திருங்கள் அப்படின்னா என்ன? நைட்லாம் தூங்காமல் கொட்டை முழிச்சிருந்து உட்காந்துருக்கிறது அதுவா? அப்படி அல்ல. அல்லது திருடன் வந்து விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது, ஆகவே நடுக்கத்தோடு கண் விழித்து அமர்ந்திருப்பதா? அதுவும் அல்ல. It is the watching of eager expectation for the coming of glory and joy. மகிமையும் மகிழ்ச்சியுமான வருகைக்காக மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருத்தல், காத்திருத்தல், அதான் விழித்திருக்கும் ஒரு வாழ்வு. அன்பானவர்களே, இந்த விழித்திருத்தலோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா? பாருங்கள், பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழிப்புள்ள வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு படிக்கிறோம். மார்க் 13 33-36 வசனங்களில் நாம் இதை வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பவுல் சொல்றாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று ரோமர் 13:11 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெப வாழ்க்கையில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? இஸ் தேர் earnestness in our prayer? ஜெப வாழ்க்கையில் அந்த ஊக்கம், அந்த அனல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். இவர் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாய் இல்லாமல் இருந்தவர். சரிதானே? இயேசு கிறிஸ்து என் கூட ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கூட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவானை கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போனார். அங்கேயே இந்த 3 பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாக மறுரூப மலைக்கு கூட்டி சென்றார். அங்கேயே இந்த 3 பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், ஜாக்கிரதை இல்லாமல் போன இந்த பேதுரு இப்போ உணர்ந்து சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்கு அவர் கொடுக்குற எச்சரிக்கையாக தான். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஏன் இதை நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜெப வாழ்க்கை
மிகவும் மிகவும் குறைந்து போய் இருக்கிறது. இன்னொரு விதமாகவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். முதல்ல பார்த்தோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணினா 24 hours முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதா? அப்படி கிடையாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பைபிளில் 2 இடத்துல இருக்கேன். கொலோசியர் 4:2 படிக்கிறோம், 1 தெசலோனிக்கர் 5 படிக்கிறோம், 17 அப்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களாம் அப்படியே முட்டிக்கால் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணணுமா? அப்படி கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதுதான் இயேசு இங்கே சொல்கிறார். எப்படி? அவர் மைண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரேயர்ஃபுல். நம்முடைய ஜெபம், நம்முடைய சிந்தை எப்பொழுதும் ஜெப சிந்தை உள்ளதாக இருக்க வேண்டும். நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பயணம் பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தை பரலோகத்திற்கு நேராக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் என்றும் வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆண்டோட வருகை, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், அடையாளங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை அறிந்த நாம் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவன் ஒரு கையில் வேதமும் இன்னொரு கையில் செய்தித்தாளும். உலகத்தில் எல்லாம் நடக்கின்றது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிலர் செய்தித்தாள்னு அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. பைபிளுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆகவே விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நம்ம எச்சரிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் வருகைக்கேற்ற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் விழிப்புள்ள வாழ்க்கை. பிரைமரிலி இட் வில் பி a லைஃப் ஆஃப் ப்ரேயர். முக்கியமாக அது ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும். அடோனிராம் ஜட்சன் என்ற ஒரு மிஷனரி, அமெரிக்காவை சேர்ந்தவர், பர்மாவுக்கு மிஷனரியாக சென்றவர். இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 8 நேரம் ஜெபம் பண்ணுவாராம். பைபிளில் தாவீதும் தானியேலும் 3 நேரம் ஜெபித்தவர்கள். ஒரு இடத்துல 119 சங்கீதத்தில் படிக்கிறோம், உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் உம்மை 7 தரம் துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. ஆனால் இந்த மனுஷன் அடோனிராம் ஜட்சன் ஒரு நாளைக்கு 8 நேரம் ஜெபம் பண்ணுவாராம். அவருடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் படித்து பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள், 24 hours per day. அப்போது அதை பிரிச்சிங்கன்னா 8 3 24, 3 மணி நேரமாக 8 பிரிவாக பிரிக்கலாம். 8 3 24. அவர் நினச்சி வரான், ஒவ்வொரு 3 மணி நேரம் தொடங்கும் பொழுதும் அல்லது ஒவ்வொரு 3 மணி நேரம் முடியும் பொழுதும் ஒரு 15 minutes ப்ரேயர் பண்ணுவாராம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாராம். அப்போ பாருங்களேன், 8 கால் அப்படின்னா 2 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஜெபத்திற்கு போய்விடுமாம். ஆண்டு சொன்னார், மத்திய 26 40 41 படித்து பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லியிருப்பார். கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தில் நம்ம 1 மணி நேரமாவது அப்படின்னு இருக்கோம். அது என்ன மாவதுன்னா அட்லீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், நம்ம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்தாலே 1 மணி நேரம் வருமானா வராது. ஆனால் இந்த மனுஷன் ஒரு மிஷனரியாக தன்னுடைய வாழ்நாளில் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? ஒரு நாளைக்கு 8 வேளை ஜெபம் செய்திருக்கிறார். A life of prayer.
ஜெபமுள்ள வாழ்க்கை அதாங்க விழிப்புள்ள வாழ்க்கை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். படித்தோம்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு தாரும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். நீங்கள் அப்படிலாம் 8 நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். காலையில் ஒரு 20 நிமிஷம், மதியம் ஒரு 20 நிமிஷம், நைட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக ஜெபம் பண்ண முடியாதா? யோசித்து பார்ப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார், இப்படி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2வது, வருகைக்கேற்ற வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் ஆயத்தமுள்ள வாழ்வாக இருக்கும். இட் வில் பி எ லைஃப் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அல்லது ஊழியம் செய்யும் வாழ்வாக இருக்கும். மற்ற 24:44 இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வரப்போகிறபடினாலே 1 விழித்திருங்கள், 2வது ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தம் என்றால் என்ன? பைபிள் சொல்லுது பாருங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு கிறிஸ்தவன் அணிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அல்லது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 7 முக்கியமான கருவிகளை நாம் பார்க்கலாம். சர்தன விசுவாசம் என்னும் கேடகம், தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அதில் ஒன்று தான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதரட்சையை தொடுத்திருக்கிற ஒரு போர் வீரன் அவன் யுத்தத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பான். நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் ஷூ போட்டு ரெடியாக நிற்கிறவன் என்ன செய்வான்? ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அதே போல தான் நாம் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா, நாம் அறிந்த சத்தியத்தை, நாம் அறிந்திருக்கிற இரட்சகர் இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வருகைக்கேற்ற வாழ்க்கை அதுதாங்க. இந்த ஆயத்த நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் இன்னைக்கு 90% சபையாரிடத்தில் கிடையாது. ஏன்? ஊழியமே செய்கிறதே கிடையாது. பைபிள் சொல்லுது பாருங்களேன், நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். பிரியமானவர்களே, அப்போ அந்த ஆயத்தம் என்ன பாதரட்சை என்றால் என்ன? பக்குவமாய் சத்தியம் அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிற ஒரு மனநிலை. ஒரு காரியம் பேசிகிட்டு இருக்கணும், நண்பர்களாக சேர்ந்து அல்லது உறவினர்களாக சேர்ந்து அல்லது பயணத்தில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இப்படிலாம் பேசும் பொழுது நாம் பேசுகிற பேச்சை ஆவிக்குறி ரீதியாக மாற்ற தெரியுமா நமக்கு? அந்த பேச்சிலும் ஆண்டவரை நாம் அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சில விசுவாசிகள்லாம் நான் அறிவேன். நம்முடைய சபைகளில் சில பெண் ஊழியக்கார பெண்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அழகாக பேசி ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அல்லது ஒரு கைப்பிரதியை கொடுத்து அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க கான்டாக்டை வாங்கி தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள சத்தியத்தை சொல்லி அவங்கள ஆலயத்துக்கு வர வைக்கிற திறமைசாலிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பெரியமானவர்களே, முதல்ல நமக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு நம்மளை தான் தப்பாக நினச்சிக்குவாங்க என்று தான் இன்றைக்கி அநேகரோட மனநிலை இருக்கிறது. எப்பொழுதும் ஆயத்தம். பார்த்தீங்களா, முதல் பாடம் என்ன படித்தோம்? விழிப்புள்ள வாழ்வு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் படித்தோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இங்கே பாருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். வருகைக்கேற்ற வாழ்க்கை அதாங்க. இயேசுவை பற்றி சத்தியத்தை பற்றி பிறருக்கு சொல்லுவதற்கு அந்த ஆயத்த மனநிலை நமக்கு தேவை. வருகைக்கு ஆயத்தம்
இதோ ஒன் ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், ஆயத்தமான் பாட்டெலாம் பாடுறேன் பார்த்தீங்களா? ஆயத்தமான என்னது? எல்லாம் பேண்ட்டு சட்டெலாம் போட்டு டையெல்லாம் கட்டி ரெடியாக நிற்கிறதா? அது கிடையாது. ஆயத்தம் என்பது இயேசுவை பிறருக்கு அறிவித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது. சில நேரத்தில் மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா, எங்கள் பாஸ்ட்டை கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி நழுவிடுறோம். நாம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். பாருங்கள், வசனம் அதாங்க சொல்லுது. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கும் யாவருக்கும். பாஸ்டர்கிட்ட விசாரிக்கிறவங்களுக்கு வசனம் சொல்லலை, உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும். அப்படி தான் பேதுரு எழுதுகிறார். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அதாங்க வருகைக்கேற்ற ஒரு வாழ்க்கை. மாரநாத்தா என்ற காலதியான புத்தகத்தில் திருமதி எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. பக்கம் 199 200 வாசிக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரன் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும், தேவனுடைய ஊழியக்காரனை வெறும் பாஸ்டர் நினைச்சிடக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஊழியக்காரர் தாங்க. Every Christian or every disciple is born into the kingdom of God as a missionary. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு சீஷனும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிறக்கும் பொழுது, ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபிறப்பு அடையும் பொழுது அவன் ஒரு மிஷனரியாகவே பிறக்கிறான் என்ற உண்மையை நம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஊழியக்காரர் தாங்க. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரன் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் வேலை செய்கின்ற ஒவ்வொரு நாளிலும் இதுவே கடைசி நாள் என்று எண்ணுவதைப் போன்று அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் we should live as if this day is the last day of my life. இந்த நாள் என் வாழ்க்கையில் கடைசி நாள் என்பது போல வாழணுமா? அப்படி வாழ்வது மட்டுமல்ல, அப்படி எண்ணி ஊழியத்தை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஐ வில் கோன்னு சொல்கிறோம். இட் லுக்ஸ் லைக் நோபடி வில் கோ. யாரும் போகிற மாதிரி தெரியல. ஐ வில் கோ அப்படின்னு ஒரு திட்டம் நமக்கு இருக்கிறது. நான் சொல்வேன். நம்முடைய சபை ஆரம்பித்த பொழுது டெல் த வேர்ல்டு அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சிச்சு. வில்லியம் மில்லர் இடத்துல தேவன் கொடுத்த கட்டளை டெல் த வேர்ல்டு, உலகத்திற்கு சொல். அப்படி தான் இந்த சபை ஆரம்பித்தது, மீதமான திருச்சபை. ஆர் வி டெல்லிங் த வேர்ல்டு? உலகத்திற்கு நாம் சொல்லுகிறோமா? ஐ வில் கோ, ஆம் ஐ ரியலி ரெடி டு கோ? நான் செல்வேன் அப்படின்றது நம்முடைய ஊழிய திட்டம். ஆனால் உண்மையில் நாம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, மாணவ மாணவிகளே, கல்லூரி மாணவ மாணவிகளே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் எங்கே படித்தாலும் சரி, நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை பிறருக்கு அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழிகள் யாராயிலும் சோகமாக இருந்தால், ஏம்மா அப்படி இருக்கிற, ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உடனே அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டு செய்வார். வருகைக்கேற்ற வாழ்க்கை, ஆயத்தமுள்ள வாழ்க்கை, ஊழியம் செய்வதற்கான ஆயத்தமுள்ள வாழ்க்கை. சிடி ஸ்டட் என்ற ஒரு நபர், சார்லி ஸ்டட் அல்லது சார்ல்ஸ் ஸ்டட் என்று சொல்வார்கள், இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மனிதன். 6 வருஷம் கிரிக்கெட் பைத்தியமாக அலைந்த ஒரு மனிதன். அவர் மிஷனரியாக மாறினார். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஎல் மூடியினுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தார். இவங்க அண்ணன், நீ வாப்பா அந்த மீட்டிங்குன்னு கூப்பிட்டு போனார். இவரும் சரி அண்ணனுக்காக போகணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு போய் உட்காந்தார். அந்த கூட்டத்தில் உட்காந்து தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மிஷனரியாக மாறினார். கிரிக்கெட் பாட்டெலாம் தூக்கி எறிஞ்சிட்டார். இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிற அநேகர் இந்த கிரிக்கெட்டை தூக்கி எறிய முடியல. சரிதானே? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சிடி ஸ்டட் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். ஒரு நாள், அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, விளக்கு வெளிச்சத்தில், சிமினி விளக்கு பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தில் உட்காந்து அந்த 70 வயசில் வயசான தாத்தா அந்த காலகட்டத்தில் உட்காந்து பைபிளை பிரட்டி படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த இருட்டு நேரத்தில்
இவ்வளோ வயதான நாட்களில் இந்த மனுஷன் அப்படி என்னத்தை தான் படிக்கிறான்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருவர் பார்த்து, சார்லி வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், சார்ல்ஸ் ஸ்டட் சொன்னாராம், நான் இன்னும் வேதாமத்தில் கடைபிடிக்க தவறிய கட்டளை ஏதாகிலும் இருக்கிறதா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆண்டவர் கொடுத்ததில் ஏதாவது நான் பின்பற்றாமல் இருக்கிறேனா, ஏதாகிலும் இன்னும் நான் செய்யாமல் இருக்கிறேனா, இஸ் தேர் எனி ஃபர்காட்டன் கமாண்ட்மெண்ட் that I should follow, நான் பின்பற்ற வேண்டிய மறக்கப்பட்ட கட்டளை ஏதாகிலும் இருக்கிறதா என்று நான் தேடுகிறேன் அப்படின்னு அந்த வயசான காலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயத்தம், பார்த்தீங்களா சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தம். இந்த மனிதன் ஆப்பிரிக்கா, இந்தியா என்று பல இடங்களுக்கு மிஷனரியாக சென்று ஊழியம் செய்தாராம் வல்லமையாக. அப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்கு தேவை. மூன்றாவதாக, வருகைக்கேற்ற வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் பொறுமையுள்ள வாழ்வாக இருக்கும். இட் வில் பி a life of patience. லூக்கா 21:19 இயேசு சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை லூக்கா 21:19 மேலையும் 19 கீழையும் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்கள் பைபிளை திறந்து அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். லூக்கா 21 பைபிளிலேருந்து 1-2 வசனங்கள் படிக்க போகிறேன். லூக்கா 21:18 வசனம், 17-18 அப்படி படித்து பாருங்கள். 16-17-18 பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மேலே பகை, சரிங்களா? 21:19 வசனத்துக்கு மேலே பகை. கீழே என்ன பாருங்களேன், வசனம் 20, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். மேலே பகை, கீழே ரோமசேனை. சரிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள், இது அந்த காலத்தில் லூக்கா 21 மற்ற 24 மாதிரி, மற்ற 24 மார்க்கு 13 லூக்கா 21 இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் பற்றி பேசக்கூடிய அதிகாரங்கள். அப்போ லூக்கா 21 இயேசு சொல்கிறாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தாரே உங்களை பகைப்பார்கள். உங்கள் சபையாரே உங்களை பகைப்பார்கள். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களே ஒரு போராட்ட காலம் வரும்பொழுது, இக்கட்டு காலம் வரும்பொழுது உங்களுக்கு சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னு படிக்கிறோம்ல, இதெல்லாம் நடக்கும். அப்போது நம்ம சுற்றிலும் பகை ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ரோமசேனை. இது அப்போது எருசலேமின் அந்த அழிவு காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும்ன்றதை இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்படியே உலக முடிவுக்கு முன்பாக உள்ள காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஸோ இட் இஸ் a dual prophecy, இரட்டை தீர்க்க தரிசனம். அப்பையும் நடந்துச்சு, கிபி 70 டைம்லையும் இனிமேலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் அநேகரால் பகைக்கப்படுவோம். நம்மை சுற்றிலும் மறுபடியும் ரோமாபுரி என்ன செய்யும்? தலையெடுக்கும். கத்தோலிக்கம் போப்பு மார்க்கம் தலையெடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு விரோதமாக தீவிரமான சட்டங்களை, ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம், மரண தண்டனை சட்டம் எல்லாம் கொண்டு வரும். வெளிப்படுத்தல் 13 எல்லாம் நடக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? மேலே பகை, கீழே ரோமசேனை, சுற்றிலும் எதிரடையான சூழ்நிலைகள். நம்ம நடுவில் இருப்போம். எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அதை லூக்கா 21:19 படிக்கிறோம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வெளிப்படுத்தல் 14 முக்கியமான அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஹார்ட் ஆஃப் த புக், அந்த புத்தகத்தினுடைய இருதயம் இந்த வெளிப்படுத்தல் 14 இந்த 14 முதல் 5 வசனங்கள் 144,000 பேர். அடுத்த 6-13 வசனங்கள் முத்துவது. அடுத்து 14-20 வசனம் வரைக்கும் 2ஆம் வருகை. சரிங்களா? அப்போது 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய முத்தூது 3 தூதர்களின்
செய்தி இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. அதில் இந்த 3ஆம் தூது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய முத்திரையா மிருகத்தின் முத்திரையா, எதனை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? தேவனுடைய முத்திரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்படி தான் இந்த அதிகாரத்தில் இருக்குது வெளிப்படுத்தல் 14. அப்போது தேவனுடைய முத்திரை என்ன அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளையும் கடைபிடிப்பார்கள். சரிங்களா? அந்த கற்பனைகளில் தான் தேவனுடைய முத்திரை அடங்கி இருக்கிறது. எந்த கற்பனையில்? 4ஆம் கற்பனை, ஓய்வு நாளை பற்றிய கற்பனை. ஓய்வு நாள் எது? 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். யாத்திரம் 20 10-11 வசனங்களை படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே அப்போ ஆண்டுடைய கற்பனைகளுக்காக, இயேசுவை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு பயங்கரமான சோதனை காலம், இக்கட்டு காலம் எல்லாம் வரும். அதுலேயும் நிலைத்து நிற்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பாருங்களேன், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ராஜாவை வணங்கணும்னு அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. இல்லாவிட்டால் சிங்கக்கபியில் போடப்படும் சூழ்நிலை. அதுவும் கட்டளை சம்பந்தமான ஒரு சோதனை தானே. ராஜா வணங்க மாட்டேன், ஆண்டு சொல்லிட்டார், என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கட்டளையை வச்சு தான் தானியலுக்கு சோதனை. தானியலுடைய 3 நண்பர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சிலை, நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு பயங்கரமான சிலையை செய்தான். அதை வணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டம். 2ஆம் கட்டளை என்ன சொல்லுது? சிலை வணக்கம் செய்யக்கூடாது. அப்போ பாருங்களேன், அந்த 3 பேரும் நின்றார்கள். இயேசுவே இறங்கி வந்துட்டார் அக்கினி சூளைக்குள்ளே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கடைசி நாட்களின் போராட்டமும் எப்படி இருக்கும்? கற்பனைகளுக்கு அடுத்ததாகத்தான் இருக்கும். எல்லா காலத்திலும் அதுதான் போராட்டம். கற்பனைகளை மையமாக கொண்டு தாங்க போராட்டம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கற்பனைகள் என்ற வார்த்தை 3 இடத்துல தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பிற்பாடு படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12-17, வெளிப்படுத்தல் 14-12, வெளிப்படுத்தல் 22-14, 3 இடத்துல தான் கற்பனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 வசனங்களையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12-17 படி கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் மீதமானவர்கள், ரெமினன்ட். வெளிப்படுத்தல் 14-12 படி கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்தல் 22-14 படி கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆக நமீதமானவர்களாக, பரிசுத்தவான்களாக, பாக்கியவான்களாக கடைசி வரைக்கும் நிற்கணும்னு சொன்னால் நமக்கு பொறுமை தேவை. சத்தியத்திலே பொறுமை தேவை. உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாவற்றிலும் பொறுமை தேவை. அதனால இயேசு சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஹட்சன் டெய்லர் என்ற மிஷனரி, சீனாவுக்கு சென்ற இங்கிலாந்தின் மிஷனரி. இவர் சிறு பையனாக இருந்த பொழுது குடும்பத்தில் அம்மா அப்பா மிகுந்த பக்திமான்கள். பிள்ளைய ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்த பெற்றோர் இந்த ஹட்சன் டெய்லருடைய பெற்றோர். அதிலும் குறிப்பாக they were very strict in table manners. உட்காந்து சாப்பிடும் பொழுது எவ்வளவு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக கற்றுக் கொடுத்து வளர்த்த பெற்றோர் இவருடைய பெற்றோர். ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். அப்போது ஹட்சன் டெய்லர் ஒரு சின்ன பையன், சிறு பையனாக இருக்கிறார். அப்போ அம்மா என்ன செய்கிறாங்க, பரபரப்பாக எல்லாருக்கும் உணவு வைத்து பரிமாறி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹட்சன் டெய்லருடைய தட்டு மட்டும் காலியாகவே இருக்குது. அம்மா பரபரப்பில் மகனை கவனிக்கலை. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் பொறுமையாக உட்காந்துருக்கிறான். அளவில்லை, பதற்றம் இல்லை, முகத்தில் ஒரு ஏமாற்றம் எதுவுமே கிடையாது. அப்போது ஹட்சன் பக்கத்தில் இருந்த விருந்தாளிகிட்ட கேட்டாராம், அங்கிள் எனக்கு அந்த சால்ட் பாட்டில் எடுத்து கொடுங்க, இந்த உப்பு டப்பாவை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாராம். அப்போ தான் அந்த பக்கத்தில் இருக்க அந்த அங்கிள் கவனிக்கிறாரு, ஐயோ தம்பிக்கு சாப்பாடே வைக்கலையே அப்படின்ட்டு தம்பிகிட்ட கேட்டாராம், தம்பி உனக்கிட்ட சாப்பாடே வைக்கலையம்மா, உனக்கு எதுக்குமா உப்பு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹட்சன் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அடக்கமாக அவன் பதில் சொன்னானாம்,
அங்கிள் எங்கள் அம்மா கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு வைப்பாங்க, வைக்கும்பொழுது கண்டிப்பாக உப்பு தேவைப்படும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவ்வளோ பவ்யமாக திவ்யமாக அவன் பதில் சொன்னான். கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் மதர். தன்னுடைய தாயின் மீது அவனுக்கு அவ்வளோ முழுமையான நம்பிக்கை. என் அம்மா எப்படியும் எனக்கு சாப்பாடு வைப்பாங்க என்ற பொறுமை அவனுக்கு இருந்தது. அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே அவ்வளோ பொறுமை என்றால், பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பொறுமை தேவை, எவ்வளோ நம்பிக்கை நமக்கு தேவை. நம்முடைய ஆண்டவர் வருவார், நிச்சயம் வருவார் என்ற பொறுமையும் நம்பிக்கையும், முழுமையான நம்பிக்கையும் நமக்கு தேவை. பொதுவாக நம்ம கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள், அவர் செட்டில் ஆகிட்டாருங்க, வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னங்க, பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாரு, நல்ல வீடு கட்டிட்டாரு, அல்லது வெளிநாடு போயிட்டார், செட்டில் ஆகிட்டாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செட்டில் என்ற வார்த்தை நம்முடைய வார்த்தை கிடையாது. பிகாஸ் we are not going to settle on this sinful world. We are going to settle in the coming kingdom. இந்த பாவ உலகத்தில் நாம் குடியிருக்க போகிறவர்கள் கிடையாது. பைபிளில் படிக்கிறோம், பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, a Christian must be a man who lives in a permanent state of expectation. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் எப்பொழுதுமே அந்த எதிர்பார்ப்பின் மனநிலையிலேயே இருக்கக்கூடியவன். என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவர் என் இரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற அந்த எதிர்பார்ப்பு மனநிலை உங்களுக்கு எனக்கும் தேவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனையே நோக்கி பார்க்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பொறுமையோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு வருகைக்கேற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டியது அவசியம். 3 காரியங்கள் படித்தோம். 1, விழிப்புள்ள வாழ்வு, a life of prayer. 2, ஆயத்தமுள்ள வாழ்வு, a life of preparation, ஊழியம் செய்யும் வாழ்வு. 3, பொறுமையுள்ள வாழ்வு, a life of patience. இந்த வாழ்வு, இந்த அம்சங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படட்டும். ஆண்டவரே, நான் படித்த அந்த பாடங்களை என் வாழ்க்கையில் செயல்படுத்த, நம்முடைய வருகைக்கேற்ற வாழ்வை நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களின் கடைசி மணித்துளிகளில் எங்கள் இரட்சகர் வருவார் என்று காத்திருக்கிற நாங்கள் ஜெப வாழ்க்கையில் முன்னேறுகிறவர்களாக, ஊழிய வாழ்க்கையில் முன்னேறுகிறவர்களாக, பொறுமையுள்ள வாழ்க்கையில் முன்னேறுகிறவர்களாய் காணப்பட ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குறைகளை உணர்த்தும் ஆண்டவரே, எங்களை பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உன்னுடைய ராஜாவை உன் கண்கள் காணும் என்று ஏசாயா 33 படிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ராஜாவை எங்கள் கண்கள் காண, எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்தும்படி, நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.